நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29-30 வசனம் வாசிங்க. நீடிய சாந்தம் உள்ளவன், திருப்பி சொல்லுங்க. எல்லாரும் ஒன்னா சொல்லுவோம். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். நீதான் ஞானி. புரியுதுங்களா? நீங்கள் ஞானத்தில் செயல்பட வேண்டும் என்றால் மகா புத்திவான். சொன்ன உடனே நம்ம ஆள் என்ன நினைக்கிறான்? நான் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சொன்ன கோல்டு வாங்கு, நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொன்ன ரியல் எஸ்டேட் அந்த ஃப்ளாட்டை வாங்கு, இங்கே போய் பணத்தை போடு, அங்கே போய் வட்டிக்கு வாங்கு, இங்கே போய் பணத்தை கொடு. இப்படி தான் நம்ம ஆள் நினைக்கிறான். பாருங்க, ஞானம் என்பது செல்வத்தை பெறுவது என்பது நம்ம ஆள் நினைக்கிறான். ஆனால் ஞானம் அது இல்லைங்க. ஞானம் என்பது நீடிய பொறுமையாக ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவனை தான் மகா ஞானி. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். ஹல்லேலூயா. பொறுமையா இருக்கிறவனுக்கு மகா ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரா? பொறுமையை தன் வாழ்க்கையில செயல்படாம இருக்கிறவன் எப்படி இருப்பானா? ஸ்டூப்பிடா இருப்பானா. எல்லாம் சொல்லுங்க, ஸ்டூப்பிட். எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம், என்ன பிரதர் மடத்தனமான ஒரு முட்டாள்தனமான வேலை பண்ணிட்டேன். எத்தனை பேர் அந்த முட்டாள்தனமான வேலை பண்ணிருக்கிறீங்க? என்னையும் சேர்த்து நம்ம எல்லாம் பண்ணியிருக்கிறோம். கரெக்டா? என்ன பிரதர், சே இவ்வளோ முட்டாள்தனமாக நான் நடந்திருப்பேனா, எனக்கே தெரியல. அப்போ அந்த முட்டாள்தனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய குணமாக பார்க்குறீங்க. ஐயோ எனக்கு அறிவில்லை பிரதர், நான் என்ன அறிவில்லாமல் இருக்கிறேன், இது கூடவா எனக்கு தெரியல, உங்களையே நீங்கள் செல்ஃப் கண்டெம் பண்ணிக்கிறீங்க. அப்போ இந்த அதாவது the stupid mistakes what you do is actually not you. It's a nature in you which is not allowing you to be patient. Because you're not patient, you are making stupid mistakes. கரெக்டா? ஐயோ நான் ஏன் தான் அந்த புடவை வாங்கினேன்னு தெரியல, எவ்வளோ மடத்தனமாக இருப்பேன், பணமே இல்லை, நான் போய் அந்த புடவை வாங்குவேனா, எப்படி பிரதர் நான் வாங்கினேன்? இதை போல நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, பிரதர் எப்படி வாங்கினேன், இந்த பைக்கை நான் ஏன் தான் வாங்கினேன், இந்த காரை ஏன் தான் வாங்கினேன் தெரியல, எவ்வளோ மடத்தனமான ஒரு செயலை நான் பண்ணேன்னா, நீ பொறுமையை உன் வாழ்க்கையில செயல்படுத்த நினைக்கல. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் சொல்லுகிறது, எவன் ஒருவன் நீடிய சாந்தமா இருக்கிறானோ அவனுக்கு ஏராளமான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், be patient. Patient is work. Patient is journey. Patience is wisdom. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, பொறுமை ஒரு பயணம், பொறுமை ஆவிக்குரிய வேலை, பொறுமை தேவ ஞானம். Hallelujah. இந்த மூணு வாழ்க்கையில இருக்கும் போதும் வாழ்க்கை எப்படி இருக்குமா? சாலமோனை போல இருக்கும். அப்ப சாலமோனை பார்த்தோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவார். இல்ல இல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமையா இருந்து சால்வ் பண்ணுவார். நம்ம சாலமோனை எப்படி பார்க்கறோம்னா, அவருக்கு எல்லா ஃபார்முலா தெரியும், எல்லாமே தெரியும், எல்லா பாஷை தெரியும், இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி பார்க்க கூடாது. மகா பொறுமைசாலியா நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது பொறுமையினால். அப்படிதான் நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. அவனுக்கு எப்படி எல்லாவற்றையும் மேலாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தது என்றால் பொறுமையாய் அவன் இருந்ததனால் வந்தது. இப்படி பார்க்கணும் சாலமோன் கதையை. ஆமென்.